அடிக்கிறானே அடி, ஒவ்வொரு அடி சும்மா கில்லி மாதிரி. கர்ணாவா கொக்கா? கர்ணா இறுதி போட்டி செலக்ட் ஆயிட்டாரு. தட்டுக்கடா கையா. இது என்ன அடியா இல்ல திருவாரூர் தேருக்கு போற தடியா? திரு ஃபைனலுக்கு செலக்ட் ஆயிட்டாருமா. தட்டுக்கடா கையா. இவரும் ஜெயிச்சிட்டாரு, கருணாவும் ஜெயிச்சிட்டாரு. அவங்க 2 பேரும் அடுத்து மோதிக்க போறாங்க. அப்போ என்னவோ நடக்க போகுது. இதை தடுக்கணும்னா ஒரே வழி இந்து அக்கா கிட்ட சொல்றதுதான். வேற வழியே இல்ல. இந்து அக்கா சொன்னாதான் கருணா அண்ணன் கேட்பாரு. நேரம் இங்க தானே இருந்தாரு, எங்க போனாரு? சொல்றா. ஹலோ சார், ஒரு சின்ன சிக்கல். என்ன? யாரோ ஒருத்தி நான் போன்ல பேசுறத கேட்டு சந்தேகப்பட்டு என் பின்னாடியே துரத்திட்டு வர்றா சார். கேர்ஃபுல்லா இருன்னு சொன்னேன். நான் கவனமா தான் சார் இருந்தேன். அவ எப்படி கேட்டான்னு தான் தெரியல சார். ஆனாலும் சந்தேகப்பட்டு என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றா சார். சரி, இப்ப எங்க இருக்க? ஒரு தள்ளுவண்டி பொம்மை கடை பக்கத்துல ஒளிஞ்சிருக்கேன் சார். நான் அவளை பார்த்துட்டேன். இப்போ நீ என்ன பண்ற? அவளை ஏமாத்தி எப்படியோ வெளில கூட்டிட்டு போயிடு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். பண்ற வேலையெல்லாம் கண்டா பிடிக்கிற மாவல உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உனக்கு இருக்கு. வேலையை முடிச்சுட்டு வந்து உன்னை பார்த்துக்கிறேன். அடா, என்ன வேலை பண்ண சொன்னா ஃபோன் பேசி உட்காந்துட்டு இருக்க? என்ன சார் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? வேற என்ன பண்ண சொல்றேன் சார்? அந்த பொண்ணு என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டா. பெரிய சிக்கல்ல மாட்டிக்குவோம். ஆமாம், இது சிக்கல். ஃபோன் பேசுனதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது சார். சாதாரணமாக தான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தேன். அதை பற்றிலாம் பேச நேரம் இல்லை. திருவும் காரணம் இப்போ வேணா உள்ளே இறங்குவாங்க. நான் உங்ககிட்ட கொடுத்த 2 கம்பையும் எப்படியாவது உங்கள் கையில் கொண்டு போய் சேர்த்துறேன். சார், எனக்கு ஒரு பிரச்சனையும் வராது சார். இதோ பாரு, அதெல்லாம் ஒன்றும் வராது. உனக்கு எவ்வளோ பணம் வேணுமா நான் தரேன். சும்மா செய்யும் போ. சரிங்க சார். பாத்திண்டோ என்ன கால் அடிபட்டுச்சா? பாத்து வரக்கூடாது இந்து. ஏதோ குத்திருச்சு. ஒண்ணும் இல்ல. இல்ல. சரி சரி பாப்பலாம். அக்கா, என்ன? அங்க யாரோ படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. திருவிழானா 4 பேர் நிழலுக்கு வந்து படுத்துதான் செய்வாங்க. அதெல்லாம் பாத்துட்டு பாப்பலாம். இல்ல, அது என்னமோ தப்பா இருக்கு. இத
ஏதோ தப்பா இருக்குல்ல, இரு நான் போய் சரி பண்றேன். நாகவலி, இதோ நாகவலி தாங்க படுத்துட்டு இருக்கா. மகாவா? ஆ மகா? நாகவலி, ஏய் நாகவலி, நாகவலி என்னடி ஆச்சு? நாகவலி, மகா, மகா எழுந்திரி மகா. நாகவலி, நாகவலி, இரு நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். சீக்கிரம்க்கா. மகா, மகா எழுந்திரி மகா. மகா, மகா, என்னாச்சு மகா உனக்கு? அக்கா சீக்கிரம் தண்ணி தெளிங்கக்கா. மகா, மகா, நாகவலி, மகா, நாகவலி, நாகவலி, ஷோ என்ன சிந்து? மகா, பாத்து நாகவலி, எந்திரி. என்னாச்சு மகா? சிலம்பத்துல கர்ணா கலந்துக்க போறானா, முதல்ல அதை தடுக்கணும். இந்தோ சிலம்பத்துல கர்ணா கலந்துக்கிறத நாம ஏன் தடுக்கணும்? என்னக்கா சொல்றீங்க? ஏன் தடுக்கணும்? எதுவும் பேசுறதுக்கு டைம் இல்ல. ஆனாலும் நீங்க 2 பேரும் கேக்குறதால சொல்றேன். நான் இந்த திருவிழாவுக்கு வந்த காரணமே ஒரு கனவுதான். அப்போ ஒரு சித்தர் வந்து அருள் வாக்கு சொன்னாரு. கர்ணா உயிருக்கு ஆபத்து இருக்கு, அவனை காப்பாத்தணும்னா உன்னை அம்மனே அழைப்பான்னு சொன்னாரு. அப்பதான் இந்த திருவிழா அழைப்பு வந்துச்சு. நான் அவன் கூடவே இருக்கணும், அவனை பத்திரமா பாத்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த திருவிழாவுக்கே நான் வந்தேன். இப்ப இந்த சிலம்பம்லாம் அவனுக்கு என்ன நடக்க போகுதோ, ஏது நடக்க போகுதோன்னு எனக்கு பயமா இருக்கு. தேவையில்லாம சிலம்பம் போட்டியில கலந்துக்கிட்டான். என்ன இந்தோ கனவா சிந்தரா? இந்த காலத்துல இதெல்லாம் நீ நம்புற? அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லக்கா. அடுத்தடுத்து நடக்க போறதெல்லாம் பார்த்தா அந்த சித்தர் சொல்றது உண்மையாவே நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. இந்து அக்காவும் கருணா அண்ணாவுக்கு உயிர் ஆபத்துன்னு சொல்றாங்க. அப்போ நிச்சயமா 2 பேருக்குள்ள யாருக்கும் ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. சாமி, யாருக்கும் எதுவும் ஆகாம காப்பாத்து. என்ன நாகவலி யோசிக்கிற? இந்து அக்கா, நீங்க சொல்றதுதான் சரின்னு எனக்கு தோணுது. நீ வா, முதல்ல அவங்கள விளையாட விடாம நம்ம தடுக்கணும். சரி வா வா வா, எந்திரி. எழுந்திரி.